கொண்டு வாங்க, ரொம்ப ஈஸி. BX Limited issued 30,000, 8% டிபெஞ்சர், 8% அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த வேல்யூ அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் குறிக்கும். 100 ஈச் பேஸ் வேல்யூ, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. அப்போ பேங்க் அக்கௌண்ட் வரப்ப இதுல இருந்து 10% லெஸ் பண்ணி கொண்டு வரணும். அட் சர்டைன் ரேட் ஆஃப் பிரீமியம். ரிடீமபிள் அப்போ நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் பிரீமியத்துல பண்றாங்க. ஆன் இஷ்யூ ஆஃப் தீஸ் டிபெஞ்சர்ஸ், இஷ்யூ பண்றப்போ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் வாஸ் டெபிட்டட் வித் 4,50,000. இப்போ நமக்கு கான்ட்ரரியா கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்ல 1வது கொஸ்டின் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிரீமியம் கொடுத்துட்டு லாஸ கேட்டாங்க. இப்ப லாஸ கொடுத்துட்டு பிரீமியம் கேட்டிருக்காங்க பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் பிரீமியம். அதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கிடைச்சது அப்படின்னா, அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்னுடைய வேல்யூ தான் ரிடம்ஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சராக இருந்ததுங்க. பெருசா ஒண்ணு அதுல மாற்றமே ஏற்படல. வெதர் இட் இஸ் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணாலும் சரி அல்லது பிரீமியத்துல இஷ்யூ பண்ணாலும் சரி, நமக்கு லாஸ் அப்படின்றது எப்படி, அந்த அமௌண்ட் எப்படி கிடைச்சது அப்படின்னா பிரீமியம் ரிடம்ஷன் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. ஸோ தட் அந்த அடிப்படையில இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன போடலாம் அப்படின்னா 4,50,000 போடலாம். இது ஷார்ட்கட். உங்களுக்கு நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டும் பிரீமியம் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டும் கரெக்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணி பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம், ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து எதுல இஷ்யூ பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் இஷ்யூக்கான என்ட்ரி தான் பார்க்கணும், ரிடம்ஷனுக்கான என்ட்ரியா நம்ம பார்க்க கூடாது. ஆனா என்ட்ரி போடுறப்பயே நம்ம என்ன போட்டுருவோம் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா ரிடம்ஷன் பிரீமியத்தையும் சேர்த்து என்ட்ரியில காட்டிடுவோம். அடுத்தது டு டிபெஞ்சர். இது நார்மலா நம்ம வந்து எதுல பார்ல இஷ்யூ பண்றோம் இல்லைங்களா, அப்போ நமக்கான என்ட்ரியாக இதுதான் இருக்கும். இன்கேஸ் நம்ம பார்ல இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த என்ட்ரி நமக்கு இப்படி இருக்கும். இதே வந்து பிரீமியத்துல இஷ்யூ பண்ணியிருந்தா இன்னொரு கிரெடிட் நமக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு வரும். இந்த ப்ராப்ளத்துல நமக்கு என்ன இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். டேட்டா ஓகே. இதுல நமக்கு இன்பிட்வீன்ல நமக்கு என்ன வரும், லாஸ்ங்கிறது வந்துடும். இதுல செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருந்தா டிஸ்கவுண்ட் வராது. இன்கேஸ் இங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இருந்தா டிஸ்கவுண்ட் வராது, டிஸ்கவுண்ட் இருந்தா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வராது. டு ரிடம்ஷன் பிரீமியம் கொடுத்துருவோம். பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அப்போ இந்த கிரெடிட் அமௌண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க, லாஸ் ஆன் இஷ்யூ வந்து கொடுத்துட்டாங்க, அதுவும் டெபிட்ல தான் வரும். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் கொடுத்தாச்சு. அப்போ ஒண்ணு இந்த அமௌண்ட் கேட்பாங்க, இந்த வேல்யூ கேட்பாங்க, இல்லைன்னா இந்த வேல்யூ கேட்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு கேட்பாங்க, அப்படிதான் செய்வாங்க. அப்ப நமக்கு லாஸ்ட் ஆன் இது கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ, டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ பாருங்க, 30,000 into 100 into 100. அப்போ 30 lakhs. 30 lakhs. ஓகே, இதுல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா 10%, 100 ரூபாயில 10% நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அப்ப 10% அப்படின்னா 10 rupeesங்க. 30,000 into 10 rupees போட்டீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் 3 lakhs.
அப்போ எவ்வளவு சார் நமக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்னா 30,000 into 90 rupees. 90 rupees. அப்ப எவ்வளவு வரும் 27 lakhs. அல்லது இந்த 30 இருந்து 3 கூட லெஸ் பண்ணிடுங்க, இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, 4,50,000 இஸ் கிவன். 4,50,000 நமக்கு கிவன்ல கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது ரெண்டும் டேலி ஆயிருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ் ஆன் இஷ்யூ போடல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே டேலிட் ஆயிருக்கும், டெபிட் கிரெடிட் டேலி ஆயிருக்கும். அப்போ ஒரு டெபிட் கொடுத்தோம் அப்படின்னா அதே கரஸ்பாண்டிங் அமௌண்ட் கிரெடிட் ஆக இருக்கும். தட்ஸ் வை இங்க லாஸ்ட்ல 4,50,000 கொடுத்தீங்கன்னா அதே வேல்யூ தான் எங்க இருக்கும், டிஃபரன்ஸ் இங்க வரும். அதனால இந்த ரெண்டும் சேம் தான். அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரி ஷார்ட் நோட்ஸா நீங்க நினைவுல வச்சுக்கலாம். அதாவது லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் வேல்யூமும், அப்ப பாருங்க வேல்யூ சேம். எதெல்லாம் சேம், லாஸ் ஆன் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சரும் பிரீமியம் ஆன் டிபெஞ்சர், பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ, போத் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த வேல்யூ கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த வேல்யூ அப்படின்றத ஈக்குவேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை. அதனால நீங்க இனிமேல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்ட்ரி போடணுங்கிற அவசியம் இல்லை. பிரீமியம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் லாஸ், லாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரீமியம். வெதர் இட் இஸ் டிஸ்கவுண்ட்ல வெளியிட்டாலும் சரி அல்லது பிரீமியத்துல வெளியிட்டாலும் சரி. இதே பிரீமியத்துல வெளியிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கிரெடிட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல 33 lakhs வாங்கியிருப்பாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் வை. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செம்மா அதுதான் போட்டிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, sir. ஓகே, money received in advance, money received in advance from shareholder before it is actually called up by directors. money received, பணம் பெறப்பட்டது என்ன அப்படின்னா முன்கூட்டி பெறப்பட்டது, முன்கூட்டியே பெறப்பட்டது. எதுக்கு முன்னாடி, ஷேர் ஹோல்டர் இருந்து. அப்போ ஷேர் ஹோல்டர் இருந்து பங்குதாரரிடமிருந்து பெறப்பட்டது. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல, கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லாமாமா? கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லாமா? am I correct or not? Yes, sir. ஓகே, அப்போ வந்து நீங்க இது கால்ஸ் இன் அட்வான்ஸ் பத்தி பேசுறதுனால கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, இந்த இதை பத்தி தான் நமக்கு சொல்லும். ஓகே, இந்த ரெண்டுல எது, ரெண்டு தான் அட்வான்ஸ்ல இருக்கு, கால்ஸ் அக்கௌண்ட் இருக்கு வராது, கால்ஸ் இன் அரியர்னு இருக்கு இது வராது. அப்ப கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் நமக்கு ஆன்சர் இருக்க போறது. முன்கூட்டியே பணம் வாங்கினா கால்ஸ் இன் அட்வான்ஸ டெபிட் பண்ணுவோமா கிரெடிட் பண்ணுவோமா? கிரெடிட்டா டெபிட்டா, ரெண்டு மாற்று கருத்து இருப்பீங்களாட்டு இருக்கேன். கிரெடிட் பண்ணுவோம் சார். ஓகே, ஆக்சுவலா கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து லைபிலிட்டி சார். ஸோ அதனால லைபிலிட்டிங்கிறது ஒரு கிரெடிட் பேலன்ஸ் சார். ஸோ கிரெடிட் பண்ணணும் சார். கால்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல ரெண்டு தான் நடக்கும். ஒன்னு கால்ஸ் அரியர் ஆகும், இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் ஆகும். ஓகே, அட்வான்ஸ் ஆகும், இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், அரியர் ஆகும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்ன்னு அர்த்தமாங்க. இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம், ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், முன்னாடியே வாங்கிட்டேன் சார். இதுக்கு என்ன பொருள், ஸ்டில் நாட் yet received இல்லையாங்க, நாட் yet received, இன்னுமே நம்ம பணம் வரல.
அப்போ டியூ அப்படின்னு அர்த்தம். அப்படிதானுங்க. ஒரு வருமானம் முன்கூட்டியே பெறப்பட்டது அல்லது பெறாமல் உள்ளது. அப்ப இதுக்கு என்னன்னு சொல்லுவான்? நிலுவை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ நிலுவை நிலுவை அப்படின்றது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அசட் சைடாக இருக்கும். அசட்ஸ். அட்வான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஒருத்தரோட பணத்தை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க பொறுப்பா வச்சிருக்கணும். கம்பெனில லைபிலிட்டி சைட்ல இதை காட்டியே ஆகணும். அப்போ நீங்க பொறுப்பா வச்சிருக்கணும். அப்போ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், எனி இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னாவே நம்ம பிகினிங்ல பேசிக்ஸ்ல படிச்ச மாதிரிதான். லயபிலிட்டிஸ். ஓகே ஃபைன். இந்த லயபிலிட்டிஸ் ஆக இருந்தா இது ஆல்வேஸ் நமக்கு என்னவாக இருக்கும்? கிரெடிட் ஆக இருக்கும். ஓகே, இது கிரெடிட் ஆக இருக்கும். இது என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் டெபிட் ஆக இருக்கும். ஆல்வேஸ் டெபிட் ஆக இருக்கும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது கிரெடிட்டட், இது டெபிட்டட் ரெண்டுமே பாருங்க. ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் கிளியரா கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ங்கிறாங்க, டெபிட்டட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். எந்த அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும்? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆர் பி கரெக்ட்? ஏ சார். தான் சார். ஓகே, இதெல்லாம் அடிக்கடி நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துட்டே இருக்கணுங்க. அப்ப இதுக்கான என்ட்ரி உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு நார்மலா ஒரு என்ட்ரிங்கிறது எப்படி வந்திருக்கும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்ஸ்ட் கால்னு போடுவோம் இல்லையா? அப்போ ஆல்ரெடி அட்வான்ஸ் வந்திருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்ல கழிச்சு காட்டணும், அவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல கழிச்சு காட்டணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்ல குறைச்சு காட்டணுமோ இன்னொரு கிரெடிட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு நமக்கு ஒரு என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டு ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கால்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கால் கிரெடிட். அப்போ இன்னொரு கிரெடிட் என்னவா இருக்கும்? கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, இப்படி இருக்கும், அவ்வளவுதான். எதுல அதிகமா வாங்கியிருக்குமோ அந்த இடத்துல கால்ஸ் இன் அட்வான்ஸை கிரெடிட் பண்ணிருங்க. தட்ஸ் வை. இதே வந்து கால்ஸ் இன் அரியராக இருந்தா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, இதுக்கு எப்படி என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அடிக்கடி இந்த மாதிரி எழுதி கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெட்டர் சார். அரியர் அக்கௌண்ட் டெட்டர். அரியர் டேட்டா டு ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் இப்படி கொடுப்போம். கால்ஸ் இன் அரியர் வந்துச்சுன்னா விச் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம ரெடியூஸ் பண்ணணும்? எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல லெஸ் பண்ணி காட்டுவீங்க? ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஸ்யூடு கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல், அல்லது கால்ட் அப். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். கால்ட் அப், அழைக்கப்பட்ட தொகையில் கழிச்சு காட்டணும். கால்ட் அப்ல நமக்கு ரெடியூஸ் பண்ணி காட்டணும். பேலன்ஸ் ஷீட்ல காட்டியிருப்பாங்க. இன் பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு எதுல இருந்து கழிச்சிருவாங்க அப்படின்னா கால்ட் அப் கேபிட்டல் இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 9th கொஸ்டின். டிபெஞ்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் which all details including. ஒரு டிபெஞ்சர்ல ஒரு கடனீட்டு பத்திரத்தில் ஆல் டீடைல்ஸ், எல்லா டீடைலுமே இன்க்ளூடிங் அவரோட பேரு, அட்ரஸ், பர்டிகுலர் ஹோல்டிங் ஆஃப் டிபெஞ்சர், யார் இதை வச்சிருக்காங்க, இப்ப யார்கிட்ட ஹோல்டிங்கா இருக்கு, அந்த டிபெஞ்சர் ஹோல்டரோட பேரு, என்டர்ட் இந்த ரிஜிஸ்டர்ல இருந்துச்சு அப்படின்னா
இது எந்த வகையான டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறாங்க. பியரர் Bear- அப்படின்னா கடனீட்டு பத்திரம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். ஜெனரலா இந்த கொணர்பவர் கடனீட்டு பத்திரத்துல அவரோட பேரை வந்து எழுத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த செக்குல வந்து என்ன சொல்றது, எம்டி செக் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. அப்ப கடைசியா யார் போறாங்களோ அவர் பேர் எழுதிட்டோம்னா போதும். பியரர் டிபெஞ்சருங்கிறது அப்படிதான் இருக்கும். யார் கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவருக்கு நம்ம பணத்தை கொடுத்துறோம். அதுதான் பியரர் கடனீட்டு பத்திரம், கொணர்பவர் கடனீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரிடீமபிள் அப்படின்னா திரும்ப பெறும், மீட்கக்கூடிய கடனீட்டு பத்திரம் அப்படின்னு அர்த்தம். ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம். இந்த பதிவு ரிடீமபிள் உங்களுக்கு தெரியும். இர்ரிடீமபிள்னா வாழ்நாள்ல திருப்பியே வாங்க மாட்டாங்க. ரிடீமபிள்னா சர்டன் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள நான் திரும்ப வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுறது பதிவு செய்யப்பட்ட அப்படின்னா அவரோட பேரு டீட்டெயில் எல்லாமே அதுல ரிஜிஸ்டர்ல பதிவாயிருக்கும், கம்பெனியினுடைய ரிஜிஸ்டர்ல பதிவாயிருக்கும். மறுபடியும் வேற யாருக்காவது நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்தி அவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி வண்டியை வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் விற்போம் இல்லைங்களா, அந்த மாடல் தான் அது. பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரங்க. செக்யூர்டு அப்படின்னா அதாவது பிணையமாக்கப்பட்ட கடனீட்டு பத்திரம். பிணையமாக்கப்பட்ட, அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அசட்டை வித்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. எனி அசட் வித்ஹோல்டிங் ஒரு அசட்டை அவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க, பிடித்து வைக்கப்பட்ட. அப்ப அந்த அசட்டை நீங்க வித்தீங்க அப்படின்னா அவருக்கு செட்டில் பண்ணணும், அதுதான் அதனுடைய பொருள். இந்த அசட்டை நான் வச்சு உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கேன் சார், இந்த அசட்டை நான் எப்ப விற்கிறேனோ அப்ப நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். லேண்டு பில்டிங் எல்லாம் இந்த மாதிரிதான் செக்யூர்டு டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணி வாங்குவாங்க. அப்ப இதுல நமக்கு ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லப்படுறது ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சருங்கிறது தான் கரெக்டுங்க. ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சர்ல தான் இந்த டீடைல் இருக்கும். ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சரை ஜெனரலா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சாப்புல மாத்திக்கிறது, அதுதான் ரிஜிஸ்டர்டு டிபெஞ்சர் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிரெடிட் ரேட்டிங்ல செய்ய மாட்டாங்க யூஸ்வலா. அந்த பழைய வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றுவது அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, ஃபைன், காட் இட். எஸ் சார். அடுத்தது, அட் டைம் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் ஷேர் கேபிட்டல் வில் பி டெபிட்டட். எதை டெபிட் பண்ணுவோம்? இது நல்ல ஸ்டாண்டர்டு கொஸ்டின் தாமா, இது நல்லா டெஸ்ட்லயும் நம்ம கொடுக்கப்பட்ட அன்பெய்ட் forfeited shares, face value of forfeited shares, paid up amount of forfeited shares, called up amount of forfeited shares. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா called up amount on forfeited shares. கம்பெனி 10 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ஷேர்ல 8 ரூபா மட்டும்தான் அழைக்கப்பட்டது அப்படின்னா கால்ட் அப். அப்படின்னா நீங்க ஒரு பிளப்பு செய்யறீங்க அப்படின்னா forfeited கால்ட் அப்ல தான் பண்ணணும். அழைக்கப்படாத தொகையை மறுபடியும் எல்லாருக்கும் சேர்ந்து காமனா அழைக்கணும், அதுதான் அதனுடைய செயல்பாடு. அப்ப 8 ரூபா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ராப்ளம் போடுறப்ப நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்க கரெக்டா செஞ்சிருப்பீங்க. ஓகே, அடுத்தது 11th கொஸ்டின். 4000 shares of ₹10 each were forfeited non-payment of second and final call money of ₹2 per share. The minimum amount of that company must collect. The minimum amount of company that collect at time of reissue of these shares will be. அப்ப எவ்வளவு ரீஇஷ்யூ பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. 4000 ஷேரு, 10 ரூபாய் forfeited, 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ,
இது வந்து ஃபேஸ் வேல்யூ. 8,000. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2. தள்ளு எங்க ஓகேம்மா. அப்போ நீங்க எப்படி இதை பிளான் பண்ணணும் சார்? Amount not received reissue பண்ணும். இதை வந்து ரெண்டா பிரிங்க. ரிசீவ்டு எவ்வளவு, நாட் ரிசீவ்டு எவ்வளவு? ரிசீவ்டு, நாட் ரிசீவ்டு. நான் ரிசீவ் பண்ணல சார். 8 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டேன், 2 ரூபாய் நாட் ரிசீவ்டு. ஓகே. அப்போ ரீஇஷ்யூ பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ அப்படின்னா இந்த ரூபி தான். மினிமம் வேல்யூ ஆஃப் ரீஇஷ்யூ. மினிமம் வேல்யூ ஆஃப் ரீஇஷ்யூ அப்படின்றது இந்த வேல்யூ தான் போடணும். ஓகே. அடுத்துதான் ரிசீவ்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் மேக்சிமம் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்ட் பிரைஸ். நீங்க அதிகபட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா இதுதான் கொடுக்கணும். புரியுதாங்க? 8 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்க 2 ரூபாய் வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு அலௌடு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இதுதான். எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோமோ அதுதான். ஏன்னா அந்த லாஸை அதுல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி பெரிய லாஸை நீங்க ஏற்கக்கூடாது. ஓகே, புரியுதம்மா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? த மினிமம் அமௌண்ட் ஆஃப் த கம்பெனி மஸ்ட் கலெக்ட் அட் டைம் ஆஃப் ரீயூஸ்யூ ஆஃப் ஷேர். அப்போ எவ்வளவு குறைவான தொகையை அவங்க வசூலிக்கலாம் ரீஇஷ்யூ அப்போ அப்படின்னா இந்த நாட் பெய்டு. அப்போ இதோட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? 2 ரூபாய் இன்ட்டு மொத்த ஷேர் எவ்வளவுங்க? 4000 ஷேர்ஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. இதுல 2 கொஸ்டின் கேட்கலாம். மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கேட்கலாம், மினிமம் வேல்யூ ஆஃப் ரீஇஷ்யூவும் கேட்கலாம். அப்ப டோட்டலா எவ்வளவு வருங்க? 8000. Answer 8000. Okay. Maximum amount 32,000. Maximum amount 32,000. Super. 4,000 into 8 rupee. அப்போ 32,000 maximum value. 32,000 வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல கொஸ்டின்ங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்க. ஆஃபர் செக்யூரிட்டிஸ் ஆர் இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப். Securities to select group of person by a company other than by way of public offer is known as. Public offer இல்லாம நாம ஒரு இன்விடேஷன் கொடுத்து எங்களோட செக்யூரிட்டிஸ் பத்திரங்களை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த நடைமுறைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. Private placement of shares. Private placement sir. ஒரு small group of personனா private placement sir. ஏலம் விடுற மாதிரிங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள்ள ஏலம் விட்டுக்கிறது. தரகருக்குள்ள நீங்களாவே பிரிச்சு எடுத்துக்கோங்க சார், என்னோடது பண்ணி கொடுங்க அப்படின்னு பேங்கருக்கு கொடுத்துறது. மெர்ஜென்ட் பேங்கிங்ல இதெல்லாம் இருக்குங்க. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த ஆஃபரை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா வித்துக்குவாங்க. ஓகே, இதுக்கு பேரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். இதான் ஆன்சருங்க. 28 சம்மும் சேம் மீடியம். ஓகே, போட்டுக்கலாம். 28. On 1st April 2023, VB Limited issued 20,000 shares
13%, 13% of debenture at 100 each at a discount of 10% redeemable premium, redeemable at a premium of 5% after 4 years. 4 வருஷம் கழிச்சு உனக்கு 5% அதிகமா கொடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், ரிடீம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு இப்ப இஷ்யூ பண்றப்ப நான் 10%ல கொடுக்குறேன். அப்ப அந்த அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சார் நமக்கு வந்து ஒரு 15% லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அவங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணி பிரீமியத்துல ரிடம்ஷன் பண்றோம். ஓகே, இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2024. 2024ல எவ்வளவு? அப்ப இந்த டிபெஞ்சரை எப்ப இஷ்யூ பண்ணாங்க அது ரொம்ப பார்த்துக்கணும். எவ்வளவு காலங்களை உடையது? 1st April 2023ல பண்ணிருக்காங்க. அடுத்தது அக்கௌண்ட் எப்ப முடிக்கிறாங்க? 31st March 2024. அப்ப அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்றத நீங்க செக் பண்ணிடணும். அக்கௌண்டிங் பீரியட் 1st April to 31st March. ஓகே, அப்போ டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 12 months வருதுங்களா? ஏன்னா இந்த இஷ்யூ பீரியடை பார்க்காம நீங்க போடக்கூடாது. சில கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ஜூலைல இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு மாசம் இந்த பீரியடுக்கு எலிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் பீரியடுங்கிறத பாத்துறோம். ஓகே, அப்ப இந்த 12 monthsனா 1 year. அப்ப 1 yearக்கு சார்ஜ் பண்ணா போதும். இன்ட்ரெஸ்ட் பெரும்பாலும் ஃபேஸ் வேல்யூல தான் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் ஃபேஸ் வேல்யூல தான் பண்ணுவாங்க. அப்ப ஃபேஸ் வேல்யூங்கிறது என்ன? 20,000 டிபெஞ்சர் இன்டு 100 each. அப்போ வேல்யூ எவ்வளவு? டோட்டலா 2 lakhs இன்டு அதுல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இதுதான் பாருங்க, இங்கதான் அவுட் ஆயிருக்கும். 20 lakhs வராது. 13%. 20 lakhsங்களா? ஓகே, 13% இன்ட்ரெஸ்ட். அப்ப இங்க 12 மாசம் தான் நமக்கு அக்குமுலேட் ஆயிருக்கும். இந்த மாதங்களையும் கரெக்டா பாத்துக்கணும். இல்லைன்னா 6 மாசமா இருந்தா 6 மாசத்துக்கு போடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2,60,000 வருங்களா? ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க, அஜய் லிமிடெட். புரியலன்னா அப்பத்துக்கு போய் கேட்டுருமா, இது உங்களுக்கான கிளாஸ் தான். புரியுதாங்க? அது உங்களோட டவுட் கேட்கறது உங்களோட பொறுப்பு தாங்க. சொல்லுங்கம்மா. இதுல வந்து பிரீமியம் 5% ஆஃப்டர் 4 yearsன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஆமா, அது என்னங்க சார்? அது வந்து திரும்ப வாங்குறப்ப உங்களுக்கு நான் 5% சேர்த்து கொடுப்பேன்னு சொல்றாங்க. புரியுதாங்க? அப்போ என்ன பொருள்? கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, அப்படிதானேங்க சார்? இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்போதுமே ஃபேஸ் வேல்யூக்கு தான் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ இன்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுதான் இன்ட்ரெஸ்டுக்கான கால்குலேஷன். ஓகேங்க சார். இப்படிதான் நீங்க போடணும். எப்போதுமே ஃபேஸ் வேல்யூ தான். டிஸ்கவுண்டையும் கன்சிடர் பண்ணக்கூடாது, ரிடம்ஷனையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. வருடம் அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். 2,60,000 கொடுத்தாகணும். அது டிஸ்கவுண்ட்ல பண்ணாலும் சரி, இஷ்யூ பிரீமியத்துல பண்ணாலும் சரி. ஓகே, சூப்பர்மா. அஜய் லிமிடெட் forfeited 100 shares of ₹10 each for non-payment of first call of ₹1
Second call, second and final call, third, 3 rupee, 3 per share. The minimum price of per share of these can be reissued. எவ்வளவு reissue பண்ணுவாங்க? Minimum price ன்னு கேக்குறாங்க. அப்போ மொத்தம் 10 ரூபாய். Received ரிசீவ்டுங்கிறது நாட் ரிசீவ்டு போட்டுக்கலாம். நாட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லப்படுறது 1 + 3 மொத்தம் 4 ரூபாய் நாட் ரிசீவ்டு. அப்ப எவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்பீங்க? 6 ரூபாய் ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அப்ப இதுதான் மினிமம் அமௌண்ட். The minimum amount for reissue. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? டவுட்ஸ் இருந்தா அப்படியே நிறுத்தி கேட்டுருங்க. இது வகுப்புகள் நீங்க படிக்கிறது உங்களோட டவுட்ஸை கிளாரிட்டி பண்றதுக்காக தான், புரியுதாங்க? யாருக்காகவும் இல்லை, நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. The amount of share capital which a company is authorized to issue by its memorandum of association is known as amount of share capital. அதாவது பங்கு மூலதனம் ஒரு கம்பெனியினுடையது ஆத்தரைஸ்டு, அங்கீகரிக்கப்பட்டது. அது எங்க இருக்கு அப்படின்னா MOA இருந்தா, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், அமைப்பு முறையீட்டுல சொல்லப்பட்டால் Nominal capital. Nominal capital. Authorized, registered. சொல்லலாம், ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு, ரிஜிஸ்டர்டு கேபிட்டல்னு சொல்லலாம். 3 விதமா சொல்லலாம் சார். 3 விதமா சொல்லலாம். அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. நாமினல் கேபிட்டல்னு சொல்லலாம். நாமினல் கேபிட்டல். ஓகே, அப்போ ரிசர்வ் கேபிட்டல் எண்ட் ஆஃப் எப்போ? At the time of liquidation of a company, sir. இஷ்யூடுங்கிறதும் நமக்கு வராது, சப்ஸ்கிரைப்டுங்கிறதும் வராது. அப்ப நாமினல் கேபிட்டல் இஸ் அ ரைட் ஆன்சர். இஷ்யூடுங்கிறத மக்கள்கிட்ட வெளியிட்டது, சப்ஸ்கிரைப்டுனா பொதுமக்கள் நமக்கு பணம் கொடுத்தது கம்பெனிக்கு. கம்பெனி வெளியிட்டா இஷ்யூ, பொதுமக்கள் எடுத்துக்கிட்டது அப்படின்னா சப்ஸ்கிரைப்டு. ஒரு சந்தைக்கு கூட நிறைய தக்காளி கொண்டு போறீங்க, அப்போ அதுல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க, நாளைக்கு கொண்டு வரதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், இல்ல அதையே விற்கல அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அவ்வளவுதான். மக்கள் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க அதுதான் சப்ஸ்கிரைப்டு. ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு வரும், அதுக்கப்புறம் இஷ்யூடு கேபிட்டல் வரும். அந்த ஆர்டர் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆர்டர் தெரியுங்களாமா? எஸ் சார், எஸ் சார். ஏன்னா எப்போதுமே மனசுல வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. அதை அடிக்கடி நினைவுல வச்சிருக்க வேண்டிய ஒரு இது எல்லாமே சேர்ந்த இன்னொரு இமேஜ் கூட பார்த்தேன், அது உங்களுக்கு தரேன் ஒரே நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி மறந்துடும் அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, இதுக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு, மேக்சிமம் லீகலி பெர்மிட்டட். பாருங்க, இப்படியும் கேட்கலாம், மேக்சிமம் லீகலி பெர்மிட்டட். இஷ்யூடு, ஆஃபர்டு டு பப்ளிக், மக்களுக்கு கொண்டு விற்கிறதுக்காக கொண்டு போறது, மக்கள்கிட்ட விற்கிறதுக்காக கொண்டு போறது இஷ்யூடு. அப்ளைடு ஃபார் பப்ளிக், பப்ளிக் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது சப்ஸ்கிரைப்டு. கால்ட் அப் அப்படின்னா அதுல எவ்வளவு ஆஸ்க்டு டு பே, 10 ரூபாயில உங்களை நான் எவ்வளவு பே பண்ண சொல்றேன், அது ஆஸ்க்டு டு பே. அதுல ஆக்சுவலி பெய்டுங்கிறது பெய்ட் அப். அப்ப கால்ட் அப்ல இருந்துதான் நமக்கு எதை கழிச்சிருவாங்க அப்படின்னா கால்ஸின் அரியரை கழிச்சிருவாங்க. கால்ஸின் அரியர் வந்துச்சுன்னா அதை கழிச்சாங்க அப்படின்னா பெய்ட் அப், அவ்வளவுதான். ஃபைனலா ரிசர்வ் கேபிட்டல் சார். அதுலயே கால்ட் அப்ல நான் கடைசியா 2 ரூபாய் கடைசியா பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே, அது ரிசர்வ் கேபிட்டல். கால்ட் அப்ல இன்னொரு பகுதி அன்கால்டு கேபிட்டல். இதுல என்ன சொல்லுவீங்க? அன்கால்டு கேபிட்டல்ல ஒரு பகுதி தான் ரிசர்வ் கேபிட்டல். இதுக்குள்ள வளைச்சு கேள்விகள் நிறைய வாட்டி கேட்டாங்க. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தேடி படிச்சீங்கன்னா ஆசையா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது.
பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கால்ஸ் இன் அரியர் கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு பாருங்க, அது இங்க இருக்கு பாருங்க. கால்ஸ் இன் அரியர் அன்பெய்டு கால்ஸ் இன்ட்ரெஸ்ட் நாட் எக்ஸீல் 10%. கால்ஸ் இன் அரியருக்கு 10% டேபிள் எஃப்ல சொல்லியிருக்காங்க. இது இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. கால்ஸ் இன் அட்வான்ஸ் நாட் எக்ஸீடு 12% பெறணும். அட்வான்ஸுக்கு அதிகமா நீங்க கொடுக்கணும். டேபிள் ஏ கேட்டிருந்தாங்க சார். டேபிள் ஏல கேட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து நார்மலா நம்ம புக்ல இருக்கக்கூடியது அப்படியே பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன, இது மாதிரி மாணவர்களுக்கு புரியாது. அதெல்லாம் நீங்க இப்படி சொல்லணும், தராசுல வச்சு காட்டுங்க. தக்காளி பழத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கிளாஸ் ரூம்ல இப்படி எல்லாம் பண்ணணும். நீங்க இப்படிதான் இமேஜினேஷனை கொண்டு வந்துட்டாங்க. மாணவர்களுக்கு நான் இப்படிதான் சொல்லி தருவேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் ப்ராக்டிஸ். உங்களோட மைண்டு, சோலு இது எல்லாமே ஒரே இடத்துல அலைன்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம படிக்கிறப்பே நம்ம வாத்தியாராகவே இருக்கணும். ஏன்னா இப்பதான் நம்ம அந்த வழியை அனுபவிச்சிருக்கோம். இப்போ எழுதின எக்ஸாம்ல நமக்கு கிடைச்ச ரிசல்ட் தோல்வி. எல்லாருமே நம்மள என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா, வீட்டுல இருக்கிறவங்க நீங்க இது படிச்சதெல்லாம் போதும், நீ பண்ற எல்லாமே வீண் முயற்சி அப்படின்னு இருப்பாங்க. நான் வெற்றி பெற்றவங்களோட வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க, இதுதான் உன்னோட விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்பு தாங்க தேவை. உழைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், இந்த ரெண்டுக்கும் ஈஸியா நீங்க டிராவல் ஆயிடலாம். இது ஒரு எட்ஜில் இருக்கு, அது ஒரு எட்ஜில் இருக்கு. அப்போ நீங்க முயற்சிகள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நகர்ந்துடலாம். உழைப்பு செய்யல சார் அப்படின்னா வீண் முயற்சி, அவ்வளவுதான். அடுத்த டிஆர்பியும் நம்ம பார்க்க வேண்டியதான். ஆனா நான் சொல்லக்கூடியது மாணவர்களுக்கு, தோல்வி என்பது புதிதல்லங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும். தவறுகளை திருத்திக்கோங்க, அது உங்களுக்கு வெற்றியாக மாறும். உலகம் 1000 சொல்லட்டுமே, கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாரு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. புரியுதா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. மனிதன் எதையோ பேசட்டும், பேசுறவன் எதை வேணாலும் பேசட்டும், உன் மனசை பத்திரமா பார்த்துக்க. உன் மனசு நல்லா இருந்தா நீ எதை வேணாலும் பிடிக்கலாம். மனசு கோழை ஆகச்சு அப்படின்னா நம்மள இப்போ சதிச்சிருப்பாங்க. நீ இதெல்லாம் படிச்சது போதும் டிஎன்பிஎஸ்சி படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் படிச்சது போதும் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் படிச்சது போதும் இது போகணும். நீங்க எதை நினைச்சாலும் சரி, வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. வேலைக்கு போய் ஜாயின் பண்ணீங்களா, பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டிஆர்பி வெற்றி வாகை சூடிய பிறகுதான் வேலையில இருந்தே ரிலீவ் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. வேலையோட வேலையா படிங்க. புரியுதாங்க? வீட்டு வேலையோட சேர்ந்து படிங்க. படிப்புல அக்கறையோட படிச்சீங்கன்னா போதும், அந்த கரைக்கு போயிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த கரையில இருந்து நம்ம அந்த கரைக்கு போறோம் அப்படின்னு அது அக்கறையோட படிக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானுங்க? எஸ் சார். எஸ் சார். 100% சார். நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. நான் சொல்றது சார், நமக்கு 10,000 பேரு 20,000 பேரு நம்ம எக்ஸாம் எழுதுறோம் நம்ம காமர்ஸ்ல. அப்போ அதுல வெற்றி வாய்ப்பு அப்படின்றது 200 பேருக்கு தானே ஒரு வாய்ப்பு. சிவி போயிட்டு எவ்வளவோ பேருக்கு கிடைக்கல. அப்போ அவங்களெல்லாம் நினைச்சு நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு பறிபோயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சார் மற்றும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. நீங்க எனக்கு கொடுங்க கடவுளே, நான் இதை பண்ணி காட்டுறேன், எனக்கு படிக்கிறதுக்கான இந்த நல் வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க, ஜெயிக்கிறது உறுதிங்க. பாசிட்டிவ் மைண்டட். குழப்பமா தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேர்வுகள் இல்லாத காலகட்டம். இன்னும் நமக்கு எலெக்ஷன் வரணும், கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், அடுத்தது என்னென்ன புது கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான். மேபி 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். சலிப்பே அடையக்கூடாது. ஒவ்வொரு நாள் படிச்சாலும் புதுசா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு மனநிலையை நல்லா தைரியப்படுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம படிக்க போறோம் அப்படின்னு உறுதியாயிட்டா, அது தவற விட்ட நேரம் இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா கூட நம்ம தொடங்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த காரியத்தை முடிக்கணும். நான் ஜென்ரலா அப்படிதான் பண்ணுவேன். இன்னைக்கு கிளாஸ்னா அந்த கிளாஸை முடிக்கணும்னு நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்குள்ள அந்த பிட்வீன் டைம்ல ஏதாவது நடத்திட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். செய்ய முடியல அப்படின்னா இந்த வேலை அடுத்த நாள் போகும்.
அந்த நைட்டு ஃபுல்லா நமக்கு ஒரீடா இருக்கும். இன்னைக்கு நம்ம வேலை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரீடா இருக்கும். அதுக்கு சரியான ரீசனபிள் ரீசனா இருந்தா மட்டும் போஸ்ட்பான் பண்ணுங்க, இல்லைன்னா போஸ்ட்பான் பண்ணுவீங்க. ஓகே, அதனால படிக்கிறதுல நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க. According to Securities Exchange Board of India, SEBI guidelines, minimum subscription of capital cannot be less than minimum subscription of capital. அப்போ subscribed capital அப்படின்றது not less than 90%. இல்லையா? அப்போ அப்படி இருந்தா அது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்றாங்க? மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கேபிட்டல் cannot be less than 90%. 90% குறைவாக இருக்கக்கூடாது. அப்ப அதை எந்த பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றாங்கன்னு கேட்கிறாங்க. இந்த 90% எந்த பர்சன்டேஜ்ல பெருக்கி எடுக்கிறாங்க? ஆத்தரைஸ்டு கேபிட்டலா, இஸ்யூடு கேபிட்டலா, ரிசர்வ் கேபிட்டலா, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலா? ஓகே, இந்த இடத்துல 90% ஆஃப் இஸ்யூடு கேபிட்டல் தான் கரெக்ட். வெளியிடப்பட்ட பங்குகளில் 90%. இல்லையா? நம்ம கொண்டு போன தக்காளியில 90% வித்துருச்சுன்னா ஓகே, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். 90% வித்துறணும். அதான் cannot less than. சார் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்ல தான் சார் கால்ட் அப் பண்ணுவாங்க. அப்ப கால்ட் அப் கம்மியா இருந்ததுன்னா தான் சார் நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் டிசைட் பண்றோம். இல்லம்மா, இது அப்படி இல்லை. ஆத்தரைஸ்டு நீங்க பண்ணிடுறீங்க, ரிஜிஸ்டர்டு கம்பெனி ரிஜிஸ்டர்ட் பண்றப்ப ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன செய்றீங்க? மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கலாம் நம்மளோட ஷேரை அப்படின்ட்டு கொண்டு போறீங்க. நம்மளோட ஷேரை விற்கிறதுக்காக ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றீங்க. அப்போ இஷ்யூ பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் இஷ்யூடு கேபிட்டல். 10,000 ஷேர்ல நான் 3000 ஷேரை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னா அந்த 3000த்துல 90% 2700 ஷேரை மக்கள் வாங்கியிருக்கணும். அப்பதான் இந்த இஷ்யூ செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. இஷ்யூவே செல்லுபடி ஆகும் ஆகாதுங்கிறத முடிவு செய்யறான். புரியுதாங்க? மக்கள் விரும்பாத உடனே நீ ஏன் விற்கிற? இதுதான் அவங்களோட கேள்வி. இப்போ 90% குறைவா இருந்துச்சுன்னா மக்களே விரும்பல, நீ அவங்கள விதைச்சிருக்க அப்படின்னா இது செல்லாது. ஓகே, இப்ப இஷ்யூடு கேபிட்டல் தான் கரெக்ட். சப்ஸ்கிரைப்டுங்கிறது இஷ்யூடுக்கு அப்புறம் தான் வரும். அப்ப நம்ம 2800 ஷேரை மக்கள் 3000 ஷேரை நான் இஷ்யூ பண்றேன். அதுல 2800 ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பப்ளிக் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பொருளுங்க? மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ஷூர் அப்படின்னு அர்த்தம். என்ஷூர் ஆயிடுச்சுல்ல, சரி பண்ணிட்டோம் தானே அர்த்தம். கரெக்ட் தான். ஓகே, டன். அடுத்த क्वेश्चन போயிடலாமா? சார் இப்போ ஒரு சார்ட் கொடுத்தீங்க இல்லைங்க சார், அதுல சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலுக்கு அப்ளைடு ஃபார் பை த பப்ளிக் அப்படின்றது வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்க சார்? நீங்க சொல்லுங்க. அதான் சார் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அந்த பிரமிட்ல இருந்ததுங்க சார். சோ அதை வச்சு சொன்னீங்க. இல்லம்மா, நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் விற்க கொண்டு போற வேல்யூ 90% வித்தா மட்டும்தான் செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. அப்படிதான் பார்க்கணும். இதுல மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அதுதான். மக்கள்கிட்ட விற்கிறது கொண்டு போறீங்கல்ல, அது வேற விதமா எப்படி சொல்றீங்க? சப்ஸ்கிரைப்டுனா ஆஃபர்டு பண்றதுல எப்படி 90% பாப்பீங்க?
கரெக்ட் தான் நான் சொல்றது. மத்தவங்களுக்கு டவுட் சார் அந்த இருக்காமா? அவங்க Okay. என்ன கேக்குறாங்க சார், பிரமிடுல இஷ்யூடு கேபிட்டலுக்கு நேரா வந்து ஆஃபர்டு டு பப்ளிக் அப்படின்னு இருந்தது இல்லைங்க சார், அதுக்காக கேக்குறாங்க சார். கரெக்ட் தாங்க. ஆஃபர்டு டு பப்ளிக்னா என்ன பொருளுங்க? நான் இப்போ 2800 ஷேர் பண்ணிட்டேன்னா 90% எலிஜிபிள் ஆயிடுச்சு. 2700லயே 90% எலிஜிபிள் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிடலாங்க, கொடுத்துடலாம். ஓகே சார். அப்போ அதான் சப்ஸ்கிரைப்டுங்க சார். நீங்க 90% இஷ்யூ ஆஃப் இஷ்யூடு கேபிட்டலுக்கு தான் பார்க்கணும், சப்ஸ்கிரைப்டுக்கு பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா தான் 2700 ஷேர் ஆவது வாங்கியிருந்தா தான் இந்த இஷ்யூ செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. அவ்வளவுதான். ஓகேங்க சார். 26th பாருங்க சார், அதுவும் சேம் இதே மாதிரி இருக்கு. எப்படி கேட்டாலும் அதான் நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க. டிபெஞ்சர் ஆன் விச் a company does not give any undertaking for the repayment of money borrowed or called. என்ன சொல்றாங்க? டிபெஞ்சர்ல கடனீட்டு பத்திரங்கள்ல ஒரு கம்பெனி டஸ் நாட் கிவ் எனி அண்டர்டேக்கிங். அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க? டஸ் நாட் கிவ் எனி அண்டர்டேக்கிங், எந்த ஏற்புகளும் இல்லை. எவ்வித ஏற்புகளும் இல்லை. அப்போ பியரர் அப்படின்னு என்ன? பியரர் டாக்குமெண்ட் செக்யூர்டு. இந்த பெர்பெக்சுவல் அப்படின்னு இருக்கு இல்லையா? பெர்பெக்சுவல் அப்படின்னா நீடித்த வாழ்வுடைய. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எப்ப திருப்புவேன்னே நான் சொல்ல மாட்டேன் சார். அப்போ redemption period not mentioned. No fixed maturity date, sir. redemption period not mentioned. சொல்லவே மாட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல எனி அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. செக்யூர்டு டிபெஞ்சர் இது எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பாங்க, பட் அதுல வந்து சொல்ல மாட்டாங்க. இது பெர்பெக்சுவல்னாலும் ஒண்ணுதான், இர்ரிடீமபிள் டிபெஞ்சர்னாலும் ஒண்ணுதான். இர்ரிடீமபிள் டிபெஞ்சர் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிற மாதிரி இது நீடித்த வாழ்வுடைய டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு. ஓகே, அடுத்து. The following journal entry appears in the books of Latvian Limited. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா லாஸ் ஆன் எது பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் இஸ், எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல இங்க 75,000 ரூபாய் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த 75,000 ரூபாங்கிறது எவ்வளவு % டிஸ்கவுண்ட்டுக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த 12% அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். இது வந்து இன்ட்ரெஸ்ட். பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் 50,000. அப்போ ஃபேஸ் வேல்யூக்கு 50,000னா எவ்வளவு பர்சன்டேஜுங்க? அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதைய பிரீமியம் கேட்டிருந்தாங்கன்னா 15% சார். 5% சார். லாஸ் ஆன் இஷ்யூவும் பிரீமியம் ஆன் ரிடம்ஷனும் சேமா இருக்கும். அப்ப 50,000 கழிச்சிட்டா 25,000 சார். 5 lakhsக்கு 25,000னா 100க்கு போட்டா 5%. இந்த இடத்துல மாறி வருதுங்க. இங்க வந்து 75,000 கொடுத்தாங்க, ரிடம்ஷன் ஆஃப் பிரீமியம் வேற வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இந்த சம்ல நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இப்படியும் நமக்கு சம் வந்திருக்கு. ஓகே, இப்ப பாருங்க 5 lakhs டிவைடட் பை 50,000 டிவைடட் பை 5 lakhs இன்டூ 100 போட்டீங்கன்னா எவ்வளவுமா வரும்? 10% தாங்க சார். 10%. இப்போ இங்க வந்து எவ்வளவு வேல்யூ இருக்குங்க? 5,50,000 இருக்கு. am I correct or not? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு இருக்கு? டெபிட் ஆட் பண்ணுங்க. Both sides 5,50,000.
5 lakhs. ஓகே, அப்போ ரெண்டு பக்கம் சேமா இருக்கு. அப்போ இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல தான் நமக்கு கரெக்ஷன்ஸ் வரும். என்ன கரெக்ஷன்ஸ் வரும் பாருங்க, பிரீமியமும் இதுவும் ஒன்னா இருக்கும். யூஸ்வலா ஒரு கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சரும் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த 75,000ல எதுங்க லாஸ், ஆக்சுவல் லாஸ் நமக்கு எவ்வளவுதான் இருக்குங்க, 50,000 தான் ஆயிருக்கும். மிச்சம் ரிமைனிங் எவ்வளவுங்க, 20,000 டிஸ்கவுண்ட். இந்த 25,000ங்கிறதான் டிஸ்கவுண்ட். ஏன் சார் இதை எப்படி கொடுத்துருக்காங்க சார், அந்த வேல்யூவை அப்படியே சப்மர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 டெபிட்டா 1 டெபிட்டா கொடுத்துட்டாங்க. தவறு நடந்திருக்கு இதுல, அவ்வளவுதான். பட் நீங்க தான் ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும். இந்த 50,000 தான் இங்க வரணும். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அப்படின்றது டிஸ்கவுண்ட் வேல்யூ இஸ் 25,000. அப்போ ஃபேஸ் வேல்யூக்கு போடுங்க 25,000 divided by 5 lakhs into 100. அப்போ எவ்வளவு வரும், 2 0 5 5 1 1 3 1 5. சார் கொஸ்டின் நம்பர் 7 போட்டோம்ல சார், அதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை தனியாக, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அதை தனியாக தானே சார் என்ட்ரியில் போட்டோம். நம்ம இங்கே வந்து மெர்ஜ் பண்ணி போட்டுருக்காங்களே, எந்த என்ட்ரி சார் கரெக்டு, எதை ஃபாலோ பண்ணுறது? எதை ஃபாலோ பண்றதுன்னு கேக்குறீங்களா, ஃபர்ஸ்ட் போடுறது நமக்கு கரெக்ட். இங்க இதுக்கு முன்னாடி போன கிளாஸ் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம்லமா, அதுதான் கரெக்ட். இது ஆக்சுவலா கரெக்ட். ஏன் அப்படின்னா அவங்க ஏன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். புரியுதாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, யோசிக்கிறப்பதான் அது ஒரு பிரீமியமும் லாஸ் ஆன் இஷ்யூவும் ஒரே மாதிரி வரும். அப்போ எது மட்டும் டிஃப்ரெண்டா வரும், அதுல எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஒரு டெபிட்டை அது கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, அதுதான் டிஸ்கவுண்ட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது சரியான என்ட்ரி இல்ல, தவறான என்ட்ரிங்க. அதுல ஒரு வேல்யூ வந்து தனியா பிரிச்சு எடுத்து இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறாங்க. அல்லது நீங்க இன்னொரு விதத்துல கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டுக்கும் கூட டிஃபரன்ஸ் பாருங்க. யூசுவலா நம்ம என்ன ஃபேஸ் செய்வோம், வேல்யூ கூட பேங்க் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதை லெஸ் பண்ணா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பேஸ் வேல்யூ இதுல வந்து அமௌண்ட் ரிசீவ்டு. அப்ப இந்த ரெண்டு லெஸ் பண்ணி பாருங்க, 25,000 ரூபாய் வரும். டெபிட் கிரெடிட் பண்ணாலும் அதே தான் வரும், இங்கேயும் அதே தான் வரும். அப்போ 25,000 அதுக்கு டிஸ்கவுண்ட். இப்படிதான் கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். எப்படி வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். நல்லா யோசிக்கிற மாதிரி சமுதாயம் அதெல்லாம். ஆமாங்க சார், செம்மையா யோசிக்க வச்சிருங்க சார். இன்னும் 49 சம் இருக்கு பாருங்க சார், நல்லா யோசிக்க வைக்கிறதுங்க சார். இதே மாதிரி கேள்வி வந்துட்டு அப்படியே எல்லாம் பாஸ் ஆகி ஓடிடுங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர் பாருங்க, அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர் issued more than the amount of net asset taken over by the company, the difference will be treated as. இப்போ amount of debenture issued பண்றாங்க இல்லையா, இது வந்து issue value more than, greater than amount of net asset. Net asset taken over. அப்போ இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. குட்வில். ஆமா, இது இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல டிபெஞ்சர் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 10% டிபெஞ்சர். இந்த டிபெஞ்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு அசட்டை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த அசட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம்.
பில்டிங்கை பிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த பில்டிங்கினுடைய வேல்யூ 12 lakhs. ஆனா டிபெஞ்சரோட வேல்யூ 10 lakhs. 10 lakhs. அப்போ டிபெஞ்சர் issued is more than amount of net asset. இங்க போடணும், சாரி, இங்க வந்து இங்க 10 லட்சம், அங்க 12 லட்சம் போட்டுருங்க, அதுதான் கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க 8 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கிறோமா. 8 லட்சம் ரூபாய் ஒர்த் ஆஃப் மெஷினரிய நம்ம ஹோல்டு பண்றப்ப எவ்வளவு பண்ணிருக்கோம்? 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிருக்கோம். அப்ப இங்க இன்னொரு 2 lakhs நமக்கு தேவைப்படுது இல்லையா? இப்படி கூட எடுத்துக்கலாம். இங்க ஒரு 2 lakhs நமக்கு தேவைப்படுது இல்லையா? இதுதான் குட்வில். இப்படி பார்க்கணும். அல்லது பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இப்படி கூட எடுக்கலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிரேட்டர் தேன் நெட் அசெட். நெட் அசெட் இது எங்க பார்ப்போம்? அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன்ல படிக்கிறோம் இல்லையா? அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிரேட்டர் தேன் நெட் அசெட் வேல்யூ. அப்படி இருந்தா குட்வில் இல்லையா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் லெஸ் தேன் நெட் அசெட் அப்படி இருந்தா கேபிட்டல் ரிசர்வ். அங்கிருந்து எடுக்கும். நெட் அசெட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோமா? சார் அசெட்டோட வேல்யூ அதிகம், நான் வாங்கினது குறைவான ரேட்டுக்கு வாங்கிட்டேன், அது பேரு கேபிட்டல் ரிசர்வ். அடுத்த கொஸ்டின் போலாமா? சொத்தோட மதிப்பு அதிகம், குறைவான ரேட்டுக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம். லாபம்னா கேபிட்டல் ரிசர்வ், நட்டம்னா குட்வில். அவ்வளவுதாங்க. விலை அதிகம், அசெட் குறைவு. 10 லட்சம் ரூபாய் ஒர்த் ஆஃப் லேண்டை நான் என்ன பண்றேன்? 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன். அப்போ அந்த கம்பெனி அந்த இடத்துக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். அல்லது அந்த வேல்யூ பின்னாடி நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம வாங்கிட்டோம். அதை குட்வில்ல கொண்டே எழுதுங்க, ரைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, எங்க வேணாலும் பார்த்துக்கலாம். அது ஜபா லிமிடெட் issued 15,000 9% டிபெஞ்சர் ஆஃப் 100 each 10% டிஸ்கவுண்ட் 1st April 23 இஷ்யூ பண்றாங்க. இட் ஹாஸ் பின் பேலன்ஸ் ஆஃப் 1 lakh இன் செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இட் ஹாஸ் பேலன்ஸ், அவங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கா? செக்யூரிட்டிஸ் பிரீமியத்துல 1 lakh இருக்கு. The discount on issue of debenture of 1,50,000 will be written off. ஓகே, 1,50,000 ரூபாய எப்படி ரிட்டர்ன் ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் 1,50,000 எப்படி நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எப்படி நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுவாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன் லேக் செக்யூரிட்டி பிரீமியம்ல இருந்து கொடுத்துட்டு 1 lakh செக்யூரிட்டி பிரீமியம் மிச்சத்தை வந்து ஃப்ரீ ரிசர்வை யூஸ் பண்ணிக்கலாமா? இருங்க, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரைட் ஆஃப் எதற்கெல்லாம் பண்ணுவோம்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கேன் பி ரைட் ஆஃப் எதற்கெல்லாம் பண்ணலாமா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது fully paid up ownerships, write off preliminary expenses. ஓகே, ரெண்டு தான் சொல்றீங்க. Purchase of own share buyback பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓன் ஷேரை பைபேக் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கேன் பி ரிட்டர்ன் ஆஃப்
செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்துச்சு சார், அதை வந்து நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையாமா? உங்க இடமே போய் பார்த்துடலாமா? உங்களால எடுக்க முடியாது பாவம், நிறைய நோட் எழுதி வச்சிருப்பீங்கல்ல. ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிபென்ச்சர் ஷேர் ரெடீம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்களான்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆமா சார், டிபென்ச்சரை டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிருந்தா ரெடீம் பண்ண. டிஸ்கவுண்ட் ஆன் டிபென்ச்சர். Share premium can be written off. இருக்கு இல்லையா? எந்தெந்த வழிகளில் ஷேர் பிரீமியத்தை அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுதான் நான் கேட்கிற கொஸ்டின். நிறைய minimum subscription, Sir, to issue fully paid bonus shares, sir, to write off preliminary expenses, to write off discount allowed on securities, redemption, buyback of shares. நீங்க படிக்கிறது என்னங்க சார்? ஸ்டாப் பண்ணுங்க, பரவாயில்ல. எங்க படிக்கிறீங்க சொல்லுங்க, நான் அததான் கேக்குறேன். எந்த நோட்ஸ்ல இருக்கு, எங்க படிக்கிறீங்கன்னு கேக்குறேன். 2ஆம் தேதி கிளாஸ்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல இருக்குங்க சார். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு ஒரு தலைப்புல இதெல்லாம் எழுதி. ஓகே, அது வந்து என்னன்னா இதெல்லாம் நடத்திருப்போம்னு நினைக்கிறேன், மெட்டீரியல்ல நடத்திருப்போமா? ஓகே, ஏன்னா இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஷேர் பிரீமியம் அல்லது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் செக்ஷன் 52ல சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம என்ன போட முடியும், இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். இதுதான் ஏன்னா அந்தந்த இடத்துல வரப்போ அந்த கீ பாயிண்ட்ஸை நினைவு வச்சு படிச்சுக்கணுமா, நம்ம மறந்துடக்கூடாது. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் அல்லது ஷேர் பிரீமியம் கேன் பி யூஸ்டு டு ரைட் ஆஃப் சர்டைன் ஐட்டம். சில ஐட்டங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஒன்லி ஃபார் ஸ்பெசிபிக் பர்பசஸ், ஸ்பெசிபிக் பர்பசஸ் பர்மிட்டட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகே, அது வந்து செக்ஷன் 52 டீல் பண்ணுது. பர்மிட்டட் யூசிங் எதுக்கெல்லாம்? ஒன்னு, நம்பர் 1, இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர். போனஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், போனஸ் ஷேர் ஃபுல்லி பெய்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், கமிஷன், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர். புரியுதாங்க? ஷேருக்கும் பண்ணிக்கலாம், டிபெஞ்சருக்கும் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட வரதுக்காக தான் கேட்டேன். ஒருவேளை இருக்கும் இல்லாம போகும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். படிக்கிறப்பயே இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம். அப்போ எதுல ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம்? டிபெஞ்சரை நம்ம இஷ்யூ பண்றப்ப ஏற்படக்கூடிய தள்ளுபடி, அந்த தள்ளுபடியை நம்ம தள்ளுபடியில நம்ம வெளியிட்டதை நம்ம என்ன செஞ்சிடலாம்,
நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாசிபிள். புரியுதாங்க? ப்ரொவைட் பிரீமியம் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் டிபெஞ்சர். டிபெஞ்சருக்கும் ஷேருக்கும் ரிடம்ஷன் பண்றப்பையும் பயன்படுத்திக்கலாம். பைபேக் ஆஃப் ஷேர் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். இது as per section 68. அதன் பிரகாரம் பைபேக்ல என்ன சொல்றாங்களோ அது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுங்க? பாசிபிள். புரியுதாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட பாயிண்ட் ஆஃப் டவுட் நான் உங்களுக்கு நிறுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இத பண்ண முடியுமா முடியாதா? அப்போ எதுல பண்ண முடியும்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் கேன் பெர்மிட்டட் adjusted to செக்யூரிட்டிஸ் பிரீமியம். ஏன்னா ஷேருக்கு இருந்தா கூட டிபெஞ்சருக்கு எல்லாம் போயிட்டா என்ன பண்றது? அதனால படிச்சிடுறது நல்லது. அப்பதான் டவுட் கிளாரிட்டி ஆகும். ஓகே, செக்யூரிட்டி பிரீமியத்துல அட்ஜஸ்ட் பண்ணலாம். எந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டிபெஞ்சருக்கானதாக இருந்தாலும் சரி, ஷேருக்கானதா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமா செக்யூரிட்டி பிரீமியம் தான் நமக்கு போக போகுது. ஓகே, எவ்வளவுமா டிஸ்கவுண்ட்? அப்போ ஃபேஸ் வேல்யூல டிஸ்கவுண்ட். அப்போ ஃபேஸ் வேல்யூங்கிறது 15,000 into 100 ஈச். அப்போ டோட்டல் வேல்யூ அப்படின்றது 15 lakhs. அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்? 10% டிஸ்கவுண்ட். அப்போ 10% போட்டோம்னா 15 லட்சம். சாரி, 1,50,000. கரெக்டாமா? எஸ் சார். 1,50,000. இதுதான் டிஸ்கவுண்ட். அப்ப இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்றப்போ அதுல ஃபுல்லாவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ரிமைனிங் எதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா P&L அக்கௌண்ட்ல பண்ணிக்கலாம். இதுதான். ஏன்னா நமக்கு அமௌண்ட் பத்தாது. அதனால அமௌண்ட் நமக்கு எவ்வளவுதான் இருக்கு? இங்க 1 லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கு. செக்யூரிட்டிஸ் பிரீமியத்துல பேலன்ஸ் 1 லட்சம் தான் இருக்கு. அப்போ 1.5 லட்சத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. P&L அக்கௌண்ட்லயே 1.5 லட்சத்தை கொடுக்க முடியாது. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்ணது போக மிச்சத்தை தான் கொடுக்க முடியும். அப்போ 50,000 செக்யூரிட்டிஸ் பிரீமியத்துல பண்ணிட்டு 1 lakh பண்ணலாமான்னா இதுவும் செய்யக்கூடாது. 1 lakh செக்யூரிட்டி முழுசா எடுத்துக்கிட்டு 1 lakh செக்யூரிட்டிஸ் பிரீமியத்தை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம எங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? இதை எடுத்துக்கலாம். P&L அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின். அடுத்தது தீக்ஷா லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ 1 lakh equity shares of rupees each premium of 10%. The whole amount was payable on application. முழுசா அப்ளிகேஷன் அப்படியே செலுத்திடுறாங்க. ஓகே, the applications were received 3 லட்சம் equity shares. The company decided to allot shares on pro rata basis. The amount of refund by a company. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம போட்டோம். ப்ரீவியஸ் கிளாஸ் போட்டோம். அதாவது ஹோல் அமௌண்ட் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றாங்க அப்படின்னு, ஹோல் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றாங்க அப்படின்னா, சரி இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றோமா ஃபுல் அமௌண்ட்ல பண்றோமா? அப்போ இது லம்சம் மெத்தட். சியூ அப்படின்றது 2. ஒண்ணு லம்சம் மெத்தடு, அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, அப்போ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா பீயிங் அட்ஜஸ்டட் being adjusted another calls. another callல நீங்க பட் இதுல நீங்க என்ன செய்ய முடியாது? லம்சம்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ லம்சம்ல ப்ரோரேட்டா does not adjusted. அப்ப then நீங்க என்ன செய்யலாம்? அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணணும். ஓகே,
அப்போ பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு வேற வழியே கிடையாது, திருப்பி கொடுத்துதான் ஆகணும். Okay, Deeksha Limited invited 1 lakh shares of ₹10 each. Premium of 10%. Okay, மொத்த அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 1 லட்சம் தான் இஷ்யூ பண்றாங்க. ஆனா அப்ளிகேஷன் எவ்வளவு வந்துருச்சுங்க? 3 லட்சம் வந்துருச்சு. அப்ப 3 லட்சத்துக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 3 லட்சம் இன்ட்டு 110 ரூபா வசூல் பண்ணிருப்பாங்க. 110 ரூபா பிரீமியத்தோட சேர்த்து. அப்ப 33 lakhs பண்ணிருப்பாங்க டோட்டல் அமௌண்ட். அதுல இருந்து லெஸ் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் எவ்வளவுங்க? 3 லட்சம். சரி, 10 ரூபாய்னா, சரி 10 ரூபாய் இல்ல, 110 போட்டா, சாரி, 10%னா 1 ரூபாய் தானே. மூணு லட்சம் இன்ட்டு 11, 33 லட்சம். 30 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டலுக்கு போச்சு. அடுத்ததான் பிரீமியம். பிரீமியத்துக்கு ஒரு 3, சாரி 1 லட்சம், 10 லட்சம் தானே வாங்கணும். இருக்கிற அமௌண்ட் தப்பா இருக்கும். ஷேர் கேபிட்டல் அப்படின்றது 1 லட்சம் ஷேர் தான் நம்ம வெளியிட்டத. அப்போ 1 லட்சம் இன்ட்டு 10 ரூபாய். அப்ப எவ்வளவு வருங்க? 10 லட்சம். இப்போ இதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா $23 லட்சம் இருக்குமாங்க. அதுல பிரீமியத்தையும் லெஸ் பண்ணிடுங்க. அது ரெண்டையும் சேர்ந்து லெஸ் பண்ணிருக்கலாம். 11 ரூபாய்னு போட்டிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். பிரீமியம் நமக்கு எவ்வளவு? 1 லட்சம் இன்ட்டு 1 ரூபாய், 1 லட்சம். அப்போ மிச்சம் எவ்வளவு நம்ம ரீஃபண்ட் பண்ணணும்? 22 lakhs. 22 lakhs நம்ம ரீஃபண்ட் பண்ணணும். ஓகே, ரிசர்வ் கேபிட்டல் கேன் பி யூட்டிலைஸ்டு. ரிசர்வ் கேபிட்டல் எப்போ யூஸ் பண்ணாங்க? எனி டைம் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி டைம் ஆஃப் வைண்டிங். லாஸ்ட் சம் எப்படி சார் ஜர்னல்ல போடுறது? ஜேர்னல் போறீங்களா? ஜேர்னல்னா ரீஃபண்டுக்கான ஜேர்னல் என்னமா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டா அப்ளிகேஷனுங்கிறது ரிசீவ் பண்றதுக்கா? அப்ப ரீஃபண்டுக்கு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. Capital account debit to bank account. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ரீஃபண்ட், அவ்வளவுதான். ஓகேம்மா. ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்றது கேன் பி யூட்டிலைஸ்டு அட் த டைம் ஆஃப் winding up of the company or liquidation of the company. அதெல்லாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, next debenture that can be transferred by way of delivery. Debenture that can be transferred by way of delivery and the company does not keep any records of the debenture holder. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னா ரெஜிஸ்டர்டு கிடையாது. ஓகே, டிபெஞ்சர் டிரான்ஸ்ஃபர்டு பை வே ஆஃப் டெலிவரி. டெலிவரி அப்போ மட்டும் மாத்திக்கிறாங்க. கன்வெர்டபிள்னா என்னவா மாத்துவாங்க? ஷேரா கன்வெர்ட் ஆகுறது. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப பியரரும் கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்க? டிபெஞ்சர் தட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு பை வே ஆஃப் டெலிவரி. டெலிவரி அப்படின்னா ரெடீமபிள் தான். ஓகே, ரெடீமபிள். நாட் கீப். இருங்க, ஒரு வாட்டி நல்லா படிச்சிருவோம். அதைய டிபெஞ்சர் சார் பியரர் டிபெஞ்சர் சார். பேரர் டிபெஞ்சர் சார். அதான் பாக்குறோம். என்ன டஸ் நாட் கீப் எனி ரெக்கார்ட்னு கொடுத்திருக்காங்கலங்க சார். அதுக்கான
டெஃபினிஷனையே படிச்சிடலாம் இல்லையாங்க? ஆமா. பியரர் டிபெஞ்சர், ரிடீமபிள் டிபெஞ்சர் அப்படின்றது ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் பியரர் டிபெஞ்சர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ராங் ஆன்சர். பியரர் டிபெஞ்சர் இஸ் அ கரெக்ட். யார் கொண்டு வராங்களோ அவருக்கு. அப்ப டெலிவரி அப்படின்னா கொண்டு வருபவர். ஓகே, அடுத்தது ஜீட்டா லிமிடெட் forfeited 300 shares of 100 each for non-payment of final call 10 per share. வரல. The amount credited to share forfeited account. ஷேர் forfeitedல எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. இப்ப 100 ரூபாயில 90 ரூபாய் வந்துருச்சு, 10 ரூபாய் வரல. இந்த வராதது கால்ஸ் இன் அரியர் இல்லையா? கால்ஸ் இன் அரியர். ரிசீவ்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஷேர் forfeitedக்கு மாத்திடுவோம். ஷேர் forfeitedக்கு மாத்திடுவோம். ஆமா, forfeited அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவோம். அதுதான் டிஸ்கவுண்ட் வந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ இதுல 90 ரூபாய் இன்ட்டு 300 27,000 ஆன்சர்ஸ். ஓகே, ஃபைன். ஜீட்டா லிமிடெட் போட்டாச்சு. இந்த மாதிரி கீப் அப் பாயிண்ட்ஸ் நிறைய படிச்சுக்கிட்டே வரப்போ நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்றது நல்லதுதான். ஸ்லிப் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு டாபிக்ஸை நீங்க நல்லா படிச்சுட்டு அதுல டெஸ்ட்ல எக்ஸ்ட்ரா வரப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஆன் 1st April 2024, Bright Limited issued 11% debentures of 100 each, premium of 10%, redeemable at 10%. Loss on issue. இது பாருங்க, லாஸ் ஆன் இஷ்யூவும் ஆல்மோஸ்ட் ரிடம்ஷன் ஆஃப் பிரீமியமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எம்ஐ கரெக்டா இருக்கும். ஈக்குவல் டு 2 lakhs. லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். அப்ப இதை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இன்டூ ஃபேஸ் வேல்யூவால பெருக்கிறீங்க, அவ்வளவுதான். 2 லட்சம் 20,000 இன்டூ 100. 20 லட்சம் இன்டூ 10%, 2 லட்சம். ரெண்டு ஒரே வேல்யூ. The minimum subscription of allotment of shares as per Securities Exchange Board of India guidelines cannot be less than 90% of the issued capital. கரெக்டா? உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு 26 கொஸ்டின்ல? குறைவாக இருக்கக்கூடாது. issued capital அதே இருந்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுங்க. இதுக்கு நம்ம இதுவும் கொடுத்துருக்கோம் இல்லைங்க, நோட்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 2வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி இதுல பாருங்க, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூட் அமௌண்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு இஷ்யூ பண்றீங்களோ அதுல இருக்கணும். தெரியுதாங்க? டவுட் வந்தா ரெக்டிஃபை பண்ணலாம், மறுபடியும் டவுட் வராது. சிவாலிக் லிமிடெட் issued 7% debenture, discount 5%, discount on issue of debenture 1 lakh was completely written off through statement of P&L account. Okay. On issue of debenture, debenture accountல எவ்வளவு வரும்? இஷ்யூ பண்றப்ப debenture accountல எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. அது என்ன சொல்றாங்க, அந்த லாஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப டிபெஞ்சர் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. டிபெஞ்சர் அப்படின்ற அக்கௌண்ட் எப்போதுமே ஃபேஸ் வேல்யூல தான் இருக்கும். என்ட்ரில நம்ம ஃபேஸ் வேல்யூல மட்டும்தான் இருக்கும், டிஸ்கவுண்ட் எல்லாம் போடவே மாட்டோம். அப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது 100 இன்டூ
நம்பர் ஆஃப் டிபெஞ்சர் எவ்வளவு டிபெஞ்சர் 1 lakh டிபெஞ்சர் ஆகும். Shivalik Limited 7% debenture 100 each at a discount of 5,000. ஓகே, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். டிஸ்கவுண்ட் 1 லட்சம் அப்படின்னா சரி 5% டிஸ்கவுண்டினுடைய வேல்யூ 1 லட்சம் அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க எப்படி போடணும்? 20 lakhs. 1 லட்சம்ங்கிறது எதனுடைய வேல்யூ? 5%க்கு. 5%க்கு அப்படின்னா 100%க்கு எவ்வளவு? அவ்வளவுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. அதுதான் ஃபேஸ் வேல்யூ. அப்ப ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 20,000 ரூபாய். அதாவது 20 lakhs. 20 lakhs ஃபேஸ் வேல்யூ. அப்ப அந்த 20 lakhs ஃபேஸ் வேல்யூ தான் டிபெஞ்சர் அக்கௌண்ட் இருக்கும். இதுதான் ஃபேஸ் வேல்யூ. இந்த 20 lakhsங்கிறத நம்மளுடைய ஆன்சர். டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு நமக்கு கேட்கறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் டிவைடட் பை டிஸ்கவுண்ட் வேல்யூ டிவைடட் பை ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஜேர்னல் என்ட்ரி போட்டாலும் பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, பேலன்சிங் ஃபிகரா பண்ணுங்க. ஓகேமா. An offer of securities or invitation to subscribe securities to select group of person. ஒரு group of person ஏற்கனவே பார்த்தோம். Placement. Okay, that portion of called up capital which has been actually received from the shareholder. Shareholder இருந்து actually received called up னுடைய ஒரு portion. அப்போ paid up. கரெக்டாங்க? Paid up. Paid up. Yes, sir. அதாவது திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஒரே மாடலா தான் நமக்கு இதை சுத்திட்டே இருக்குங்க. கேள்வியினுடைய தரம் தான். Okay, Meta Limited invited application of issuing 30,000 equity shares of ₹10 each. The applications 29,500 shares were received under subscription. Okay. Allotment was made in full. Full of allot பண்ணிட்டாங்க. A shareholder holding how 100 shares failed to pay first call ₹2. First call க்கு 2 ரூபாய் செலுத்தல. His share were forfeited. Second call 3 per share it not be made. அப்ப only called upங்கிறது தான் பார்க்கணும். இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு இப்ப எவ்வளவு called up ஆயிருக்கு? 3 ரூபாய் விட்டுருங்க. 7 ரூபாய் தான் called up. 7 rupees தான் called up values. Called up value. அதுல அவர் 2 ரூபாய் செலுத்தல. His share were forfeited. The amount of debited to share capital. 7 ரூபாயில அவர் 2 ரூபாய் செலுத்தவில்லை. Not paid. அப்ப எவ்வளவு செலுத்திருப்பாங்க? 5 ரூபாய் செலுத்திருப்பாங்க. Paid. அப்ப இந்த 5 ரூபாய் இன்டோ எவ்வளவு ஷேர்? 100 ஷேர். அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? the amount debited to share capital account. share capital account எவ்வளவு பண்ணி இது வந்து forfeited account. forfeited accountல வரும். இந்த called upல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். called upல மல்டிபிள் பண்ணா 700. இந்த 700 நமக்கு எங்க வரும் அப்படின்னா இங்க வரும். ஓகே, நல்ல கொஸ்டின் தாமா. இது எல்லாமே வளைச்சு வளைச்சு கேட்கறதுன்னு சொல்ல முடியா, அது மாதிரி. ஓகே, இன்னும் நிறைய பேர் மற்ற கொஸ்டின் நீங்க போடாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு ட்ரை 31ல இருந்து 50 வரைக்கும் போட்டுருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ ஒரு வாட்டி. ஏன்னா ஒரு வாட்டி எல்லாமே நடத்துனதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல டிபிக்கலா இருக்கிறத மறுபடியும் எடுத்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூனிட்டை பாதியில நிறுத்தியிருக்கோம். அந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்றோம்? கார்பரேட் அக்கௌண்டிங் தொடர்ச்சியா கன்டினியூ பண்ண போறோம். இதை 31 to 50 கொஸ்டின்ஸ்ல இன்னொரு வகுப்புல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க அதுக்குள்ள சால்வ் பண்ணி வைங்க. 1 or 2 daysல மறுபடியும் நான் உங்களுக்கு கிளாஸஸ் இதை எடுத்து நடத்தி கொடுக்குறேன்.
இது கியூபி டிஸ்கஷன் அப்படின்ற வகுப்புகளாக வரும், அதுல போய் நீங்க பாத்து. சரியாமா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. We will meet you for another one class. தேங்க்யூ Thank சார். you. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார்.